திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தனியார் உணக ஊழியர் உயர் மின்னழுத்தம் தாக்கி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கார்த்திக், மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் தற்போது போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? முழுமையா சொல்லுங்க. நிச்சயமாக தாராபுரத்தில் தனியார் ஹோட்டலில் ஊழியராக பணிபுரிந்து வரும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தாத்தங்கார்பேட்டையைச் சேர்ந்த டேவிட் குமார் இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக தாராபுரம் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் புரோட்டா மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். புரோட்டா மாஸ்டர் தனது அடுப்பில் ஏற்பட்டுள்ள புகழ் குழாயை சரி செய்வதற்காக கடையின் மேற்கூரையில் ஏறி சீரமைத்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக புகைக்குழாய்க்கின் மேல் இருந்த HT கேபிள் என உயர் மின் அழுத்த கோபுரம் பாஸ் ஆகும் கம்பி அவரின் மீது பாய்ந்து கிட்டத்தட்ட 99% உடல் கருகி உயிருக்கு போராடும் நிலை ஏற்பட்டது. இவரை உடனடியாக மீட்ட சக ஊழியர்கள், ஹோட்டல் சக ஊழியர்கள் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மேற்சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவத்தினால் ஹோட்டல் மற்றும் வணிக வளாகத்தில் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கிறதா என்று கேள்வியும் எழுப்பப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.